ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இறைவன் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறான். அந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் முழுமையாக இறை பயணத்திற்கும் இறைவனுடைய அனுபவத்தை பெறுவதற்குமாக நம்ம பெற்றிருக்கிறோம். எவ்வளவு பேர் ஒரு பாக்கியம் செய்த பிறவிகள் நாம் எல்லாம். அது ஏங்க வாரம் சொல்றீங்க? ஒவ்வொரு வாரமும் மறந்ததை நினைவுபடுத்துவதற்கு தான் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை சிறப்பு. நம்ம மறந்து போயிடும். ஒரு வாரத்துக்குரிய இறை அனுபவத்தை பெற்றாலும் மீண்டும் அந்த ஞாயிற்றுக்கிழமை வருந்த பிறகு அந்த இறை அனுபவத்தை பருகுவதற்கான நிலையில் நம்மளுடைய தேகம் மாற்றப்படுகிறது. இந்த ரத்தம் ஒரு வாரத்துக்குரிய இறை அனுபவத்தை உள்ளே வாங்கி அதை முழுமையாக ஆன்மாவில் கலக்கக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் மீண்டுமாக நாம் சாப்பிடுகின்ற உணவு வினை பயன்கள் பெருக்கம். அதன் காரணமாக இந்த இறை அருளும் குரு அருளும் நம்மளுடைய ஆன்மாவிலே கலந்து ரத்தத்தோடு அது தேகத்திலே வளர ஆரம்பிக்கும் போது வளராமல் இந்த வினை பயன்கள் என்ற பூச்சிகள் கிருமிகள் இந்த இறை அருளை அதை வளர விடாமல் அது தடுத்து அழிக்கப்படுகின்றது. அது அழிக்கப்படாமல் இருப்பதற்குத்தான் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆத்மாக்கு உரமாய் இங்கே வந்து நாம் அந்த உரத்தை நாம் தேடி இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த இறை அருள் எந்த காரணத்தை கொண்டும் தடையாக வளர்வதற்கு தடையாக வினைப்பயன்களும் மும்மலங்களும் இருக்கக்கூடாது. அதுக்குத்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த கூடுகை. இப்படிப்பட்ட அற்புத ஒரு சூழலில் இன்றைய கூடுகை என்றும் இல்லாத ஒரு நாளாக காலையிலிருந்தே இங்கு கூடுகை ஏற்பட்டு விட்டது. காலையிலிருந்தே பல பெண்ணாத்தூரிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடியது சங்கராபுரம் என்ற அடியார்கள் எல்லாம் திருவாசகத்தை எழுதிய அந்த புத்தகத்தோடு இங்கே வந்து காண்பித்து அந்த நம்மளுடைய நிலையை கையொப்பமிட்டு வாங்கிக் கொள்ளிய நிலை ஏற்பட்டதால் காலையிலிருந்து அடியார்கள் வருகை நிறைய இங்கே இருக்க காரணத்தினால் அவரவர்கள் மாலை வரை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டதனுடைய விளைவாக காலை பொழுதிலிருந்தே இங்கே பதிகங்களை ஓதி பதிகத்துக்கான சாரத்தையும் சொல்ல ஒரு நேரிட்டது. காலையிலிருந்தே கூடுகை இன்று ஏற்பட்டு விட்டது. காலையிலிருந்தே கூடுகை தொடர்ந்து நடைபெற்றது. மணிவாசகர் இன்னைக்கு நீ மத்தியானம் நடத்தாத மாநாடு முடிந்து காலையிலிருந்து ஆரம்பிச்சிருந்து இன்னைக்கு தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறானா என்னவோ தெரியவில்லை. அற்புதமாக காலையில ஒரு அம்மா சங்கராபுரத்திலிருந்து வந்தார்கள். செத்திலா 10 அவ்வளவு ஒரு அற்புதமாக ஓதினார்கள். அந்த பதிகம் அவர்கள் ஈர்த்ததாக சொன்னதற்காக செத்திலா 10 சாரத்தை காலையில பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு செத்திலா 10 பற்றி பார்த்தோம். இறைவனுடைய அந்த தனிப்பெரும் கருணையினால் எப்பொழுதும் போல இந்த மத்தியான கூடுகை நடைபெற வேண்டும் என்று அந்த காலை கொடுகை முடியும் போது ஒரு செய்தி ஒன்று வந்தது. செங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடியார் அம்மா அவர்கள் மரகதம் என்று அவர்களுடைய பெயர், செங்கத்தில் இருப்பவர்கள், அவர்கள் கடந்த 15 நாட்களாக அவர்களுக்கு திருவாசகத்தை எழுத வேண்டும் என்று ஒரு உணர்வு ஏற்பட்டு கடும் விரதம் இருந்து அந்த திருவாசகத்தை எழுத முயற்சித்திருக்கிறார் அந்த ஆன்மா. சிவபுராணம் தொடங்கி அச்சோபதிகம் முடியும் தருவாயில் முழுசாக முடித்துவிட்டு அவர்கள் முழுசாக முடித்து அச்சோபதிகத்தை நிறைவு செய்த பின் இறைவன் அவர்களை முத்தியடை செய்திருக்கிறார். அச்சோபதிகம் முடித்த பொழுது அவர்களுடைய ஆன்மாவை இறைவன் அவர் திருவடியில் புகுமாறு ஆணையிட்டு அந்த ஆன்மா இறைவனுடைய திருவடியில் புகுந்தது என்ற செய்தி காலை கூடுகை முடியும் போது வந்தது. அந்த ஆன்மாக்காக காலை நாம் எல்லாம் 2 நிமிடம் பஞ்சாட்சர மந்திரங்களை கைலாயத்துக்கு அனுப்பி வைத்தோம். திருவாசகத்தினுடைய சிறப்புகளை நம்ம பேசுவோம். அதற்கு முன்னாடி எப்பொழுதும் போல நம்மளுடைய முருகனையா அவர்கள் இன்று வந்திருக்கிறார்கள். நீண்ட நாள் கழித்து அவர் அம்மாவோட நீ வந்துக்கிறார். அதனால அவரை பேச விட்டு அழகு பார்க்கறது தான் இன்றைய கூடுகையினுடைய சிறப்பு. அவர் நீண்ட நாளுக்கு பிறகு நம்ம ரங்கநாதன் ஐயாவும் இன்றுதான் வந்து எழுந்தரில் இருக்கிறார். அவருக்கு ஒரு சிறப்பு. இன்னைக்குதான் அம்மா சொன்னாங்க எல்லாரும் சேர்ந்து காலையில கூடுகை முடிஞ்சோன்னு இன்னைக்கு ஐயா சீக்கிரமா விட்டுருவார். எப்படி ஒரு 3 மணிக்கெல்லாம் இந்த கூடுகை முடிந்துவிடும் என்று சொன்னார்கள். நாம ஒன்று நினைத்தால் அவன் என்ன நினைக்கிறான் என்று யாருக்கு தெரியும். உங்களை இவ்வளவு நேரம் அமர வைக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டால்
அந்த ஆசையை மீறி நம்மால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இறைவனுடைய அந்த தனிப்பெரும் கருணையினால் எப்பொழுது போல முருகன் ஐயா அவர்கள் ஆறுங்கள், அருளாசி தாருங்கள், திருவாய் மலருங்கள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. வந்திருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களையும் வணங்கி, எங்கள் குருவும் குருவின் குருவாக இருக்கிற மாணிக்கவாசகர் சுவாமியின் திருவடி இருவன் திருவடிகளின் தரையில் சுமந்து மாணிக்கவாசகர் என்ன உணர்த்துகிறாரோ அதை உணர்த்த தயாராக இருக்கிறேன். முதலில் 63 நாயன்மாரில் ஒருத்தர் அறிவாட்டா நாயனார், அவருடைய சுருக்கமாக அவருடைய கதையை சொல்லுவோம், அது கேட்போம். அறிவாட்ட நாயனார் வேளாளர் குடியிலே பிறந்தவர். அவர் ஊர் சோழநாடு பக்கத்தில் கனமங்கலம் என்ற ஊர். அவர் பெயர் தாயன் அல்லது தாயனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய சிறப்பு என்னன்னா, பூஜைகள் எப்பயுமே சிவனுடைய ரொம்ப அதீத பக்தி உடையவர். தினமும் அவருக்கு படையல் செய்வார். படையல் செய்யறது கூட எப்படின்னா, அந்த செல்நெல் அரிசியின் அமுதும் செங்கீரை இனிய மாவடு, இது ஒவ்வொரு நாளையும் தவறாம செய்யக்கூடியவர். அவர் பெரிய செல்வந்தாரா இருக்கிறோம், அதெல்லாம் செய்யலாம், ஆனால் தவறாம செஞ்சு கொண்டு இருந்தார் அவரு. இது இறைவனை என்ன பண்றாரு, திருப்பி அவருடைய சோதனை பண்றதுக்காக அவருடைய செல்வத்தை எல்லாம் இழக்க செய்து கடைசியில வறுமை வர மாதிரி செஞ்சார். வறுமை வர மாதிரி செஞ்சும் அப்படியும் திருப்பி தவறாம என்ன பண்றாரு, கூலி வேலைக்கெல்லாம் சென்று போய் இந்த செந்நெல் அரிசி, மாவடு, செங்கீரை ஆகியவற்றை படைத்து கொண்டே வருகிறார். அப்படி கூலி வேலைக்கு போகும்போது அந்த கூலி வேலையில கிடைக்கிற நெல்லுல எது பரிசுத்தமாக இருக்கிற நெல்லுலாம் இறைவனுக்கு படிச்சுட்டோம். கார் நெல், இந்த கலப்பு கலந்த நெல்லை அவர் உணவாக எடுத்துக்கொண்டு வந்தார். இன்னும் உடமாற்றானே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இறைவனுடைய திருவள்ளுவரை கிடைக்கின்ற கூலியாக கிடைக்கின்ற அரிசி புறம் முழுசுமே என்ன பண்றது, செந்நெல்லாக அற்புதமான அரிசியாக கிடைத்தது. ஒரே சந்தோஷம் அடைந்தார். இறைவனுக்கு படையல் செய்வதற்கு எல்லாமே செந்நெல் அரிசியாக கிடைச்சிருக்குது. இது எல்லாமே இப்ப இறைவனுக்கு எடுத்துலாம். சாதாரண நிலையில இருக்கிறோம், பாதி படிச்சுட்டு பாதி உணவாக எடுத்துக்குவாங்க. இவர் மொத்தத்தையுமே அவருக்காக படைக்கிறார். படிச்சுட்டு கீரையும் தண்ணியும் இதையே பட்னியா இருந்து அவர் இறை தொண்டு செய்து கொண்டே வருகிறார். இப்படி செய்து கொண்டே வரும்போது ஒரு நாள் அவரால் முடியல. படையல் படைக்கிறதுக்கு எடுத்தும் போறாரு. எடுத்தும் போற வழியில தவறி கீழே ஊந்துறாரு. படையலுக்கு உண்டான செந்நெல் அரிசியும் மாவடும் அந்த செங்கீரையும் எல்லாமே ஒரு நிலத்தின் மேல கீழே ஊந்துது. ஒவ்வொரு முறையும் அவர் படையல் செய்யும் போது ஒரு சத்தம், ஒரு விதமான சத்தம் வரும், விடையல்னு சத்தம் வரும். அந்த சத்தத்துக்கு கேட்டு இறைவன் ஏற்றுக்கொண்டார்னு நினைச்சு கொண்டேதான் ஒவ்வொரு நாளும் அவர் பொழுது போக்கி இருந்தாரு. அந்த நிலத்தலை விழுந்துட்ட பிறகு வேண்டார் கடவுள்கிட்ட, ஐயனே இனிமேல் பொழுதும் இல்லை, பொழுது இருந்தாலும் நான் எங்கன்னா ஒரு வேலைக்கு கூலி வேலைக்கு போயிருந்தாலும் திருப்பி செஞ்சிருந்தேன். இந்த நேரம் கிடந்து போயிட்டது, நீ எங்கும் நீக்கவன் நிலைந்திருக்கிறது உண்மையானால் இங்கே இந்த நிலத்திலே அமுதையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வேண்டார். அமுதை ஏற்றுக்கொள்றதுக்கு கடவுள் சோதனை பண்ணார். சொல்லி புரண்டி பார்க்குறாரு. அப்போ கூட ஒரு சத்தமே அவருக்கு கிடைக்கல, சொன்னதுக்கான ஒரு அறிகுறியே கிடைக்கல. இனியும் நம் வாழ்வதற்கு தகுதி இல்லை, இறைவனுக்கு படைக்க முடியாத ஒரு நிலை வந்தது பிறகு இனியும் நம் வாழ்வதற்கு தகுதி இல்லை என்று என்ன பண்றாரு, அந்த நெல்லுலாம் இருக்கிறோமே அது அறிவாளாலே என்ன பண்றாரு, கழுத்தை அறுத்துக்கிறார். கழுத்தை அறுக்கும்போது இறைவன் தடுக்கிறார். ரத்தம் சூரியெல்லாம் சரியாயிடுது. அப்புறம் அவர் தடுத்து கையாண்ட உடனே அப்புறம் ஒரு அழிச்சுக்கிறார், முக்தி கிடைச்சிருந்தவர். அதாவது அடியார் பெருமக்கள் எல்லாருக்குமே இறைவன் கும்பிடுறார கஷ்டங்களை கொடுத்தாலும் பிறகு அவரை நல்ல நிலையிலே முக்திக்கு கொண்டு போகக்கூடியவன் தான் இறைவன் சிவன் அப்படின்றது இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இறைவன் அன்பின்றி தான் முனைப்பாலும் ஆராய்ச்சியாலும் அறிய முற்படுவார்க்கு யுகங்கள் பல கோடி கடந்தாலும் அறிதற்கரியும். இறைவன் நம்ம படிச்சுட்டு கண்டுபிடிச்சிடலாம், ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிடலாம் முடியாது. அது எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் கண்டுபிடிக்க முடியாது.
அதே மாதிரிதான் பிரம்மாவும் விஷ்ணுவும் திருமாலும் வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சாங்க, முடியல. ஆணவத்தால, படிப்பாலேயோ அறிவாலேயோ செல்வத்தாலேயோ இறைவனை கண்ட முடியாது. உண்மையான அன்பு இருந்தால் தான் இறைவன் ஓடோடி வந்து தடுத்து ஆட்கொள்வான் அப்படின்னு அறிவாட்டார் நாயனார். அது அறிவாளால தன்னை வெட்டிக்கிறதால, அறிவால் வந்து நெல் பயிர் வேலை செய்யும் போது அறிவால் பயன்படுத்தினால அவருடைய பெயரே அறிவாட்ட நாயனார் மாறிடுச்சு. அவர் தாயனார் பேரு, அந்த முடிவை வந்து அறிவாட்ட நாயனார் பெயர் வச்சு. மாணிக்கவாசகர் சொல்ல எம்பெருமான் எழுதிய திருவாசகத்திலிருந்து 48 பண்டாய நான்மறை. பண்டாய நான்மறை இந்த பாடலை வந்து நான் பாடும்போது கவனிங்க. அதே மாதிரி படித்தா எளிதாக இருக்கும் அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு. அது கொஞ்சம் கவனிங்க இந்த பாடல் எப்படிங்க. ஒவ்வொரு பாடலையும் ஒன்று ஒன்று ஒரு அற்புதமான ஒரு நிலையை கொண்டு வர அந்த பாடலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கு எல்லா பாடலுமே. பண்டாய நன்மறையும் பலனுகா, பண்டாய நன்மறையும் பலனுகா, மாலையனும் கண்டானும் இல்லை கடையேனே, தொண்டாக கொண்டருளும் புகழியும் கோமார்க்கு நெஞ்சமே, உண்டாமோ கைமாறு உரை. பண்டாய நான்மறையும் பாலனுகா. பண்டாய பழைய வேதங்களாகிய 4 வேதங்களாலும் இறைவனை நெருங்க முடியாது. அப்பேற்பட்டவனவன் மால் அயனும் கண்டாரும் இல்லை. திருமாலும் பிரம்மாவும் அவனை காணவில்லை. ஆணவத்தினால காண முடியாது போயிடுச்சு. கிடையேனை கீழ்பட்டவனாகி என்னை தொண்டாக கொண்டு என்னை தொண்டனாக என்னை தொண்டனை ஏற்றுக்கொண்டு அருளக்கூடியவன் கோகழியன் கோமார் திருப்பரந்துரையில் வீட்டிருக்கின்ற எம்பெருமான் உண்டவமோ கைமாறு உரை. அவனுக்கு கைமாறி என்ன செய்ய போகிறேன்? என்னை ஏற்றுக்கொண்டு நாய் போன்ற கடையவனாக இருக்கின்ற என்னை ஏற்றுக்கொண்டதற்கு அதற்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்பது இந்த பாடல். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். போன தடவை பார்க்கும்போது யாவருக்கும் மேலாம் அளவிலா சீருடையான், எல்லாருக்கும் மேலான எம்பெருமான் யாவருக்கும் கீழாம் அடியேனே, எல்லாருக்கும் கீழ்பட்டவனாக இருக்க நாய் போன்ற என்னை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தார். யாருக்கும் கிடைக்காத ஒரு இன்பத்தை எனக்கு வைத்தாய் என் எம்பெருமானே, இதுக்கு என்ன கைமாறுன்னு கேட்கிறார் போன பாடல்ல, போன அத்தியாயத்துல பார்க்கும்போது. அதே மாதிரி தந்தது மண் தந்தையிலே வரும் பாருங்க கடைசியில, எந்தையே ஈசா உடலினம் கொண்டா யான் இதற்கு இது கைமாறு. இது கைமாறு எப்படி அப்படின்றது நான் பாடல சொல்றேன். கடைப்பட்ட நிலையில் இருந்தாலும் என்னை ஆட்கொண்டதற்காக அவர் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று சொல்றார் இந்த முதல் பாடல். 2வது பாடல், உள்ள மன மூன்றும் மாய எம்பெருமானை வாழ்த்துங்கள். வாழ்த்தினா என்ன கிடைக்குமா? வாழ்த்த கருவும் கெடும் பிறவி காடும். நம்முடைய பிறவிகள் பிறவி வினைகள் எல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு அந்த பாடல். கட்டகத்து வேடன் கடலில் வலைவானன் நாட்டில் பரிவாகன் நம்பினையை வீட்டியருளும் பெருந்துரையான் நம் கமல பாதம் வீட்டிய மருளும் கெட நெஞ்சே வாழ்த்து. காட்டகத்து வேடன், காட்டிலே வேடனாக வருகிறான் அர்ஜுன பெருமானுக்காக, அர்ஜுனனுக்காக. கடலிலே வலைவானன் உமாதேவியை மனம் செய்வதற்காக என்ன பண்றாரு? மீனவனாக வருகிறான், கடலிலே வலைவானாக வருகிறான். நாட்டில் பரிபாகன் மாணிக்கவாசகராக என்ன பண்றாரு? குதிரை சேவகனாக வருகிறான். நம் வினையை வீட்டி அருளும், நம் வினைகளை எல்லாம் ஒழிக்கும்படி செய்யக்கூடியவன் திருப்பரந்துரையிலே இருக்கிறவன். அந்த திருப்பரந்துரையில் இருக்கிறவன் எப்படி? அங்கமல பாதம். அம்னா அழகிய, கமலன தாமரை போன்ற திருவடி. அவருடைய தாமரை போன்ற திருவடியை மருளும் கெட அறியாமை நீங்கும்படி நெஞ்சே வாழ்த்து. வாழ்த்துவாயாக நெஞ்சே நீ வாழ்த்துவாக எம்பெருமானே அப்படின்னு பாரு. வாழ்ந்தார்கள் அவாரும் வல்வினையை மாய்ப்பாரும் தாழ்ந்து உலகும் ஏத்த தகுவாரும் சூந்தமர செந்திரஞ்சி ஏத்தும் திருவா பெருந்துரையை நன்றிரஞ்சி ஏத்தும் நம
திருவார் பெருந்துறை நன்றிரஞ்சி ஏற்றும் நம்மன்னா அழகு நிறைந்த திருப்பெருந்துறையை நன்றாக வணங்கக்கூடியவர்களாகிய அன்பர்கள் வாழ்வார்கள், வல்வினையை மாய்க்கக்கூடியவர்களாவார்கள், தாழ்ந்து உலகம் ஏற்ற தகுவாரும் உலகமே அவரை போற்றும் வண்ணம் இருப்பார்கள், சூழ்ந்த அமரர்கள் சென்றிருந்து ஏற்றுகிறார்கள். ஆனால் அமர் தேவர்களே வணங்கக்கூடிய எம்பெருமானை நாம் வணங்கினால் நம்முடைய வினைகள் அகலும். அது இல்லாம என்ன பண்ணுவோம், நன்றாக வாழ்வோம், உலகம் மதிப்பு தகுந்த வரை நம்ம பாராட்டப்படுவோம் அப்படின்றது இந்த பாடல். நன்னி பெருந்துறையை நம் இடர்கள் போயகல, நன்னி பெருந்துறையை நம் இடர்கள் போயகல, எண்ணி எழு புகழிக்கு அரசை பண்ணின் மொழியாளோடு உத்தர கோசமங்கை மன்னி கழியாதிருந்தவனை கான். உத்தரகோசமங்கிலே நிலை பெற்றிருக்கின்ற உமாதியோடு இருக்கிற எம்பெருமானை கண்டால் நெஞ்சை காண்பாயாக. அடைஞ்சா என்ன ஆகுமா, அடைஞ்ச எண்ணி அடைந்தார் நம் இடர்கள் போயகலும், நம்முடைய துன்பங்கள் போகும். எழு கோகழிக்கு அரசு, ஆனால் திருப்பரந்துரை தலைவனை பார்த்தால் இதில் போகும். ஒன்றில் இந்த பாடல் இதுவே உண்டா. அதாவது திருப்பரந்துரை உமாதியோடு வீற்றிருக்கின்ற எம்பெருமானை கண்டால், நெஞ்சார கண்டால் என்ன நினைக்குமா, உடைய இடர்கள் போய் அகலும், நம்முடைய துன்பங்கள்லாம் போகும் அப்படின்றது இந்த பாடல். காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என, காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என, பேரும் அடியார் பிறப்பகட, காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துறையில் என்றும் பிரியானை வாயார பேசு. திருப்பெருந்துறையிலே என்றும் பிரியாதிருக்கின்றவனை வாயார வாழ்த்துவாயாக. எதுக்காக? காணும் கண்ணங்கள்லாம் பேரின்பம், பார்க்கக்கூடிய எல்லாத்திலையுமே சிவத்தை காண்கின்றவர் எண்ணம் வரும். பேரும் அடியார் பிறப்பகலும், தன்னை பேருகின்றவன் தன்னை வணங்குகின்றவனுடைய அடியார்களெல்லாம் பிறப்புகள் நீங்கும். அந்த பெரியானை, அந்த பெரியவனாக இருக்கின்ற எம்பெருமானே நெஞ்சமே திருப்பெருந்துறையில் இருக்கும் என்றும் பிரியாதிருக்கின்றவனை வாயார வாழ்த்துவோமாக அப்படின்னு. பேசும் பொருளுக்கு இங்கே இலக்கியமாம் பேச்சிருந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையை என்று பிறப்பறுத்தே நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. பேசும் பொருளுக்கு இலக்கியமா பேச்சிருந்தார், சொல்லுகின்ற பொருளுக்கு எல்லாம் இருப்பிடமாக உள்ள சொல்லின் அளவை மாசின் மணியை, குற்றமற்ற மாணிக்கம் போன்ற மணி போன்ற சொல்லை, அழகிய வார்த்தையை பேசி உரைத்து பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன். எல்லா வார்த்தைகளையும் சிவனையே பேசி திருப்பெருந்துறையே என்று சொல்லி சொல்லி என்னுடைய பிறப்புகளை அறுத்தே. அந்த நல்ல மருந்தின் அடி, நல்ல தன்மையை மதித்து தருகின்ற எம்பெருமானுடைய திருவடியை என் மனதிலே நினைத்து நினைத்து என்னுடைய பிறப்புகளை அறுத்துக் கொண்டேன். சிவாயம். திருச்சிற்றம்பலம். எப்பொழுதும் போல மருணையா அவர்கள் பண்டாய நான்மறை இன்று அந்த பதிகத்தை எடுத்து மிக அற்புதமாக இந்த பாடலுக்கான அவருக்குள்ள சிவபெருமானும் மணிவாசகரும் என்ன உரைத்தினாரோ அதை அருமையாக எடுத்து உரைத்தார்கள். ஆனால் அதை அனுபவிப்பதற்கு தான் சில பேருக்கு மட்டும்தான் அதை அனுபவிக்க முடிந்தது. ஏன்னா யாரும் சிறப்புன்னு சொல்லவே இல்லை. ஒருத்தர் சத்துக்கு சொன்ன குரல் தான் செவி வழியா கேட்டது. சிறப்பு இல்லையா? நல்லா சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்க. அரோகரா. ரொம்ப சிறப்பு. பண்டாய நான்முறையினுடைய அற்புதமாக எடுத்து உரைத்திருந்தார்கள். நீண்ட நாளுக்கு பிறகு நம்ம ரங்கநாத ஐயா வந்திருக்கிறார்கள். அவர் வரும்போதே சொல்லிட்டு வந்தார், ஐயா எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்க, நான் திருவாசகத்தை பற்றி எதாவது சொல்லணும். இதற்காக இவ்வளோ நாள் நான் தவம் இருந்து எல்லாத்தையும் கேட்டு வந்திருக்கிறேன் சிவபெருமான் கிட்ட. அதனால் அவர் தவம் இருந்து கேட்டு வாங்கி வந்ததெல்லாம் நம்ம சுலபமாக அவர்கிட்ட இப்போ பெற்றுக்கொள்ளலாம். ஐயா அவர்கள் ஏதேனும் திருவாசகத்தினுடைய நிலையை நமக்கு எடுத்து உரைப்பார்கள். நமஸ்காரம். சிவா திருச்சிற்றம்பலம்.
அடியார் பெருமக்களை வணங்கி மகிழ்ந்தேன். பாடற்கினிய வாக்களிக்கும் பாடும் சோறும் பகிர்ந்தளிக்கும், பாடற்கினிய வாக்களிக்கும் பாலும் சோறும் பகிர்ந்தளிக்கும், கூடற்கினிய அடியாதம் கூட்டமளிக்கும் குணமளிக்கும், கூடற்கினிய அடியாதம் கூட்டமளிக்கும் குணமளிக்கும், ஆடற்கினிய நெஞ்சேணி அஞ்சேல் என் மேலாணை கண்டார், ஆடற்கினிய நெஞ்சேணி அஞ்சேல் என் மேலாணை கண்டார், தேடற்கரிய சீர் கிடைக்கும் தேடற்கரிய சீர் கிடைக்கும், சிவாய நம என்றிடு நீரே சிவாய நம என்றிடு நீரே. சிவா திருச்சிட்டம்பலம். எல்லாமே திருவாசகத்துக்கு நிறைய ஐயா விளக்குறை சொல்றாங்க, வரவங்க எல்லாமே விளக்குறை சொல்றாங்க. அதனால அதை சார்ந்த திருப்புகழ் அருணகிரிநாதர் கேட்கியது நம்ம ஊர்ல இருந்து, அதாவது ஒரு பாடலை பாடி அதுக்கான முடிஞ்சவரையிலே ஒரு 4 வரைக்காவது விளக்கம் சொல்லுவோம். ஏன்னா உங்க நேரத்தில் எடுத்துக்கிறதுக்கு விரும்பல. அதனால இன்னைக்கு ஒரு அம்மா முத்தி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்றாரு ஐயா. முத்தி எந்த கடைசி பதிகத்தை